இல்லை இது முழுக்க முழுக்க விஜயினுடைய தோல்வி. திட்டமிட்டே மக்களை ஒரு இடத்துல கூட்டி, அது மந்தையாடு கூட்டத்தை மாதிரி கூட்டிட்டு அந்த கூட்டம் செய்யக்கூடிய சேட்டைகளை வேனில் உட்காந்து ரசிக்கிற ஒரு சேடிஸ்ட் மனப்பான்மை தான் விஜய். லைட் ஆஃப் பண்ணி போடுறது. நீங்கள் இறங்கி 2 பாயிண்டில் பேசிட்டு போங்கண்ணே, வர வழியில் உங்களை பார்க்கணும் தான் நிற்கிறான் காலிலேருந்து. நீங்கள் அந்த இடத்துலலாம் நிப்பாட்டுவீங்களா? இதே வேணு மேலே 2 கை காமிச்சிட்டு போங்களேன், 2 வார்த்தை மைக்கு வேணுக்குள்ள உட்காந்து பேசிட்டு போங்களேன். ஜெயலலிதா பேசலையா? எடப்பாடி பழனிசாமி பேசலையா? அப்போ நீங்கள் என்ன ஒரு இடத்துல மொத்தமாக 2 இடத்துக்கு எல்லாம் திரண்டு வாங்க. இங்கே எல்லாரும் இருக்கப்போ நம்ம இடையில பேசுவோம். அப்போ கூட்டத்தை பார்க்கணும். இந்த மனநிலை தானே இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இந்த மனநிலை பண்ணலையே. அவன் கூட்டத்தில் தள்ளுமுள்ள நிற்கிறான், நீ லைட்டு போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களே. அப்போ அவனுடைய அந்த உங்களை பார்க்கணும்னு வரக்கூடிய அந்த ஆர்வத்தை ரசிக்கிறீங்கல்ல உள்ளே உட்காந்து. இது என்ன மனநிலை இது? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் பார்க்காத ஒரு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது. நான் புதுசாக என்ன செய்ய போகிறேன், புதுசாக என்னடா கேட்குறீங்கன்னு கேட்குறீங்க. இதில் ஒரு அரசியல்வாதியா நீ? இப்போ நீங்களும் ஒரு அரசியல்வாதியா? 50 வருஷமாக தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளும் இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்குது. சரி, நீ புதுசாக வந்திருக்கு, ஏதாவது செய்யறான்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு? புதுசாக செய்யினா நான் விண்வெளியில் ஐடி கம்பெனி ஆரம்பிக்கவா, நான் விண்வெளிக்கு பாதை போடவா? இது அரசியல்வாதி பேசுகிற பேச்சு. அது காலையில் என்ன நிதானத்தில் இருந்தாலும் தெரியல. காலையில் நாமக்கல் நடந்ததை பூரா உளறி கொட்டிட்டு தமிழ்நாடுன்னு சொல்ல தெரியல, மாகாணம்னு சொல்ல தெரியல. அப்படி தப்பாக வாசிச்சு அவர் என்ன நிலைமையில் இருந்தாருங்கிறத பார்த்தோம் நம்ம. அப்போ சாயங்காலம் வர்றப்ப அது கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாரு போல் சாயங்காலத்துக்கு மேலே.